நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆபரேஷன் வராச்சே நத்து மாயால சேர்த்து ஆபரேஷன் பணம் கட்டின ஒரு குமார் தான்பா. சென்னை ஜாஃபர்கான் பேட்டை பள்ளிக்கூட தெருவில் வசித்து வந்தவர் 47 வயது சைதை சுகுமார். வழக்கறிஞர் வேலை பார்த்து வந்த இவர் அதிமுகவில் சைதாப்பேட்டை மேற்கு பகுதி செயலாளராக பதவி வகித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்த சைதை சுகுமார் வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஜாஃபர்கான் பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்களிடம் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் குறித்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். பின்னர் அங்கிருந்த அனைவரும் சென்ற பின்னர் சுகுமார் மட்டும் அங்கு இருந்துள்ளார். அதிகாலை சுமார் 1:12 மணியளவில் கட்சி அலுவலகத்தில் இருந்து சுகுமார் கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் செய்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தான் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக தகவல் தெரிவித்துவிட்டு சுகுமார் போன் காலை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணும் சுகுமாருக்கு போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அழைப்பை சுகுமார் ஏற்காததால் அந்த பெண் உடனே அலுவலகத்திற்கு வந்து கதவை திறந்து பார்த்தபோது சுகுமார் சால்வையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை கீழே இறக்கிவிட்டு சக கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சுகுமாரை KK நகர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். எல்லாமே தப்பா போட்டிருக்காங்க, நீங்க இதுக்கு ஒரு தீர்வு பார்க்கணும், நீங்க போய் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே சித்தரிக்கப்பட்டு வச்சிருக்கு, தூக்குமாடி தொங்குற அளவுக்கு அவருக்கு வந்து அங்க எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு எல்லாமே. தகவல் அறிந்து வந்த குமரன் நகர் போலீசார் சைதை சுகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KK நகர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லாருமே இப்படி பொய்யா போட்டுட்டு இருக்காங்களே, குடும்ப பிரச்சனையே கிடையாதுயா, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம், எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், கிடையாது குடும்ப பிரச்சனை நாங்க ஒன்னாதான் இருக்கோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பொய் தான், எல்லாமே பொய் தான், நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கொடுங்க. இது குறித்து பேசிய அதிமுக நிர்வாகி சைதை சுகுமாரின் மனைவி தனது கணவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சைதை தொகுதியில் போட்டியிட இருந்ததாகவும் கடன் சுமையால் அவர் இறந்ததாக சிலர் சொல்கிறார்கள். அவர் பொங்கலுக்கு கூட 5 லட்சம் ரூபாய் மக்களுக்காக செலவு செய்தார். அவருக்கு பணப்பிரச்சனை கிடையாது. அவர் பாக்ஸிங் தெரிந்தவர், மன வலிமை மிக்கவர். இது அவராக எடுத்த முடிவு இல்லை எனவும் கொலையாக இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். என் கணவர் மரணத்துக்கு ஒரு நியாயம் வேணும். எங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லை. எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு ஊர்ல. நாளை வித்தன கோடிக்கணக்கில் என் வீட்டுக்காரர்கள் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் MLA எலெக்ஷன் நிக்கிறேன்னு என் சொத்தை வித்து நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கு? என் சொத்தை ஃபுல்லா வித்த என் தலைமுறை உட்காந்து சாப்பிடும். அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு. நான் யார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கணவருக்கு அந்த நிலைமை கிடையாது. என் பொங்கலுக்கு கரும்பு கொடுத்தாரு. பொங்கல் செலிப்ரேஷன் 5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காரு. பணம் இல்லாமலே செலவு பண்ணி வச்சிருக்காரு. என்னுடைய கணவர் மரணத்துக்கு நியாயம் வேணும். என்னுடைய கணவர் மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. கொலை முயற்சி, முழுக்க முழுக்க கொலை முயற்சி. என் வீட்டுக்காரர் வந்து தூக்குமாட்டி சாவறது கிடையாது. அவர் கோழை கிடையாது. சைதை சுகுமாரின் சகோதரி இது குறித்து பேசிய போது கட்சி அலுவலகத்திற்கு வந்த பெண் கையில் ஆயுதம் இருந்ததாகவும் அவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை போலீசார் விசாரிக்க கூடாது, CBIக்கு மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
திரும்ப போயிட்டு திரும்ப கையில் ஏதோ ஒன்று பெருசாக வந்து எடுத்துகிட்டு வருது, அருவா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக திரும்பவும் மாடிக்கு போகுது. மாடி திரும்ப 18 நிமிஷம் 20 நிமிஷம் அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஒருத்தர் அப்புன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் போடுது. அவருக்கு ஃபோன் போட்டு அவரும் வந்து எங்களுக்கு ஃபோன் போடாமல் நேராக ஓடி வர்றாரு. நேராக ஓடி வந்து எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கேருந்து ஓடுறேன், ஓடி போனால் எங்கள் அண்ணன் தரையில் கிடக்குது, அப்படியே கிடக்குது. போட்டு அமுக்கிறேன் ஒன்றுமே இல்லை. அவள் என்கிட்ட என்ன சொன்னா, அவள் தப்பா அவள் மாற்றி சொல்கிறான். நான் நம்பினேன் அந்த பொண்ணு மாற்றி சொல்கிறேன். அவள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே போய், அவள் எதுவுமே உண்மையாக சொல்ல. என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாற்றி கொடுத்துருக்கா. நான் எப்படி நம்ப முடியும்? எங்கள் அண்ணனை வந்து தூக்கி தொங்க வைக்கலாம் முடியவே முடியாது. அதான் அது ஒருத்தி. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வீடு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்குது, என் வீடு 1 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருந்தா நான் உடனே காப்பாற்றிருக்க போகிறேன். அவன் ஏன் வந்து உடைச்சேன் வெட்டினேன்? எப்படி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய அறுத்து கீழே தொங்க விடுங்க சொல்லுங்கள். சுகுமார் வந்து எங்கள் வீட்டு புள்ளப்பா. அவன் இந்த ஏரியாவுக்கே அவன் தான்பா. ஒன்றுனா உடனே ஓடியாருவான். எதுனா ஒரு சண்டையாக இருந்தாலும் வந்து அவன் சமாதானப்படுத்தி விடுவான்ப்பா. அந்த புள்ள மாரி வராதுப்பா. எங்களுக்கு ஒன்றுனா அவன் தான்ப்பா. இந்த ஒரு வருஷமாக இந்த பொங்கல் அப்போ அவ்வளோ செலவு பண்ணி கோல போட்டியிலேருந்து விளையாட்டு போட்டியிலேருந்து எல்லா பசங்களுக்கும் அவன் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண சொல்லி நல்லா செலவு பண்ணுவான்பா. ஊர் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் சுகுமார் கூப்பிட்டா போதும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னுவான்பா. அவன் ஒரு தூணுப்பா இந்த ஏரியாவுக்கு. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வராச்சே, நத்து மாயெல்லாம் சேர்த்து ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டின ஒரு குமார் தான்ப்பா. என்னை காப்பாற்றி விட்டது சுகுமார் தான். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.